வணக்கம், வெல்கம் டு ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பிஒய்க்யூ சீரீஸ்ல நமக்கு வந்து நம்ம 3வது கிளாஸ் பர்சன்டேஜ்ல. ஓகேவா? சரி, ஸோ போன கிளாஸ்ல வந்துட்டு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சின்ன கிளாஸ், அதாவது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைப் மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வரக்கூடிய ஒரு கிளாஸ் வந்து எகைன் ஒரு முக்கியமான ஒரு டைப். ஸோ அந்த டைப்பை வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பர்சன்டேஜோட ஃபவுண்டேஷன் லெவலில் தான் நம்ம இருக்கும். ஈவன் 3 வீடியோ, நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 4வது வீடியோவும் நமக்கு ஃபவுண்டேஷன் லெவல் தான் இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் லெவல்லே 4 வீடியோவா? அப்போ வந்து மற்ற டைப்ஸ்க்குலாம் இருக்கு, இத்தனை டைப்ஸ் இருக்கேன்னு சொல்லி யோசிக்க வேணா. டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. மற்ற டைப்லாம் போகும்போது ரொம்ப ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் நமக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன் பேஸ் பண்ண ஒரு டைப்ல ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் பாஸ் அண்ட் ஃபெயில்ன்ற டைப்ல வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்றது ஃபவுண்டேஷன் லெவல் தான். சரி, அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கிற பேசிக் கால்குலேஷன். இப்போ நம்ம பார்த்த போன கிளாஸ், அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த எல்லாமே பேசிக் கால்குலேஷன் தான். சரியா? ஸோ இதுக்கப்புறம் டைப்ஸ்லாம் வரும்போது நான் ஒன்றா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஸோ பர்சன்டேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தனியாக வந்து பார்த்துலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற வார்த்தை வந்து டிஎன்பிஎஸ்சியில் இல்லாட்டினாலும், டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல இல்லைனா கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கொஸ்டின் இருக்கும். அப்ப அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸை நம்ம தனி சாப்டரா வந்து பார்க்க போறோம். அண்ட் டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ண சாப்டர்ஸை நம்ம வந்து தனி சாப்டரா வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொரு டாபிக்கா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? சில டாபிக்ஸ் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கும், சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம சீக்கிரமாவே முடிச்சிடலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். பட் அதே இது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் டாபிக், மிக்சர் அண்ட் அலிகேஷன், அதெல்லாம் நம்ம போகும்போது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். பைப் அண்ட் சிஸ்டம் வரும்போது கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாயிரும். சரியா? ஸோ அதனால சில சாப்டர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறாங்கன்னா அதை மதிச்சு, அந்த சாப்டரை மதிச்சு நம்மளும் டைம் கொடுத்து படிக்கணும். சரியா? ஸோ நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட். ஓகேவா? சரி, ஸோ எகைன் நான் சொன்ன மாதிரி 10 வருஷத்துல நடக்கிற கொஸ்டின்ஸ் ஒன்று விடாம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுன்றப்ப இவ்வளோ டைம் எடுக்கும். சரியா? ஸோ நான் வந்து அங்கங்கே ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு சில கொஸ்டினை விட்டுட்டு போகணும்னா ரொம்ப சிம்பிளாவே பண்ணி முடிக்கலாம். ஈவன் வந்து ஒரு 2 வீடியோலேயே பர்சன்டேஜ் முடிச்சிடலாம். சரியா? ஸோ அது வந்து நோ யூஸ். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து என்னன்னா எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணணும், ஒரு கொஸ்டின் விடாம. 10 வருஷத்துல கேட்ட ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின், ஒரு மேக்ஸ் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையுமே நம்ம பண்ணணுன்றப்ப டைம் எடுக்கும். பட் நமக்கு ஒரு பேஷன்ஸ் வந்து வேணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் மாடல். சரியா? ஏன்னா இந்த மாடல் வந்து எஸ்எஸ்சிஆர்ஆர்பிலுமே கேட்டிருக்காங்க, பட் வந்து அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கேட்டது கிடையாது. ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் மாடல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இதான் கடைசி வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஒரு கொஸ்டினோட வேல்யூ. சரி, அதை தயவு செஞ்சு அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினோட வேல்யூ 3000 கேண்டிடேட்ஸ். சரியா? அதை மைண்ட்ல வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக்கையும் படிங்க. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட கொஸ்டின். சரியா? எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன்டு அ பர்சன்டேஜ். சரியா? என்ன கேட்கறாங்கன்னா 200 ml in 2 liters. சரியா? 2 லிட்டரில் 200 மில்லி என்பது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. சரி, இந்த இதை தான் சொன்னேன், இந்த மாடல் தான் நான் சொன்னேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஃபேவரட் அப்படின்னு. சரியா? இப்போ இதுல வந்துட்டு லைக் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மில்லி லிட்டர். சரியா? 200 ml அண்ட் லிட்டர் வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து கிராம், அதே மாதிரி கிலோகிராம், கேஜி, அடுத்து மீட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி சென்டிமீட்டர் அண்ட் கிலோமீட்டர் அல்லது மீட்டர் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படி சொல்றது, செகண்ட்ஸ், மினிட்டை வச்சு கேட்கலாம், மினிட்டு, ஹவரை வச்சு கேட்கலாம், அடுத்து ஹவரு, டே வச்சு கேட்கலாம். சரியா? இந்த மாதிரியான பர்டிகுலர் ஏரியாஸ். சரியா? இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான ஏரியாஸை வந்து டிஎன்பிஎஸ்சி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த டைப்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா 200 ml அப்படின்றது 2 லிட்டர்ல எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி கேட்கறாங்க. ஸோ பேசிக்காக எப்படி எழுதணும்னா, ஸோ 2 லிட்டருக்கு, சரியா, 2 லிட்டருக்கு 200 mlனா இன்ட்டு 100, அவ்வளவுதான். என்டையர் இந்த டைப் ஃபுல்லா இதை தான் பண்ண போறோம், இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ண போறோம். 2 லிட்டர் வாட்டருக்கு 200 mlனா, சரியா, 200 mlனா இன்ட்டு 100க்கு எவ்வளவு, 100க்கு எவ்வளவுன்னு போடும்போது நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிட போகுது. சரியா? ஓகே, இப்போ இதுல நம்ம சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க, யூனிட்ஸ் சேமா இருக்கான்னு பாருங்க. சரியா? இங்க எம்எல்ல இருக்கு, மில்லில இருக்கு, இங்க என்ன இருக்கு, லிட்டர்ல இருக்கு. இப்ப நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. இப்ப வந்து கேன்சல் பண்ணிட்டு 200 ரெண்டையும் 200 கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு 1000 அந்த மாதிரி வந்து போட்டக்கூடாது. சரியா? கேன்சல் பண்ணும்போது சேம் யூனிட்டா இருக்கு.
இருந்தா ரெண்டுமே எம்எல் இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே லிட்டர்ல இருக்கணும். மீட்டர்னு வரும்போது ரெண்டுமே மீட்டர்ல இருக்கணும், இல்லையா ரெண்டுமே கிலோமீட்டர்ல இருக்கணும். லாஜிக் புரியுங்களா? ரெண்டையுமே முதல்ல சேம் யூனிட்டுக்கு மாத்திரலாம், மாத்திட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 1000 ml. சரி, 1000 mlங்கிறது நமக்கு 1 லிட்டர். சரி, இதை நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோ. சரியா? ஓகே. சோ அப்ப 1 லிட்டர்ங்கிறது நமக்கு 1000 ml, அப்ப 2 லிட்டர்ங்கிறது நமக்கு 2000 ml. இப்போ இந்த ஃபிராக்ஷன் நம்ம எகைன் நம்ம மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம்? 2000 mlக்கு சரியா 2000 mlக்கு 200 mlனா இன்ட்டு 100க்கு எவ்வளவு, அவ்வளவுதான். சரியா? சோ இப்படி இருந்த ஒரு ஃபிராக்ஷனை நம்ம இப்ப இந்த மாதிரி மாத்தியாச்சு. இப்ப நமக்கு கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர். சோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, எகைன் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இதை கேன்சல் பண்ணா நமக்கு 10, ஆப்ஷன் ஏ. கிளியரா? சோ அப்ப இந்த டைப் வந்து நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட ஃபேவரட்டான ஒரு டைப். ஸோ இந்த மாடலில் இருக்கிற எல்லா கால்குலேஷன் நமக்கு இப்படிதான் வரப்போகுது. எகன் இதுல ஒவ்வொரு டைப் வரும்போது நம்ம எந்த விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதை நோட்ல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 850 மீட்டர் இஸ் 225 மீட்டர். சரியா? ஸோ இந்த மாடலுக்கு நான் எப்படி எழுதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்? வாட் பர்சன்டேஜ். சரியா? அப்போ வாட் பர்சன்டேஜ்னா நமக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் பர்சன்டேஜ், ஆஃப்னா மல்டிபிளிகேஷன், இந்த 850 அப்படியே இருக்க போது, இஸ்னா நமக்கு ஈக்குவல் டு 225. சரியா? இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கரெக்டா? இப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். இதை இன்னும் ஒரே லைன்ல எப்படி பண்ண போறோம்னா, சரி இது ஒரே லைன்ல எப்படி பண்ண போறோம்னா, எகைன் இங்க கீவேர்ட் நமக்கு ஆஃப். சரியா? இந்த கீவேர்ட் என்னது நமக்கு ஆஃப். சரியா? இந்த ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிற இந்த 850, சரி ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிற இந்த 850 நமக்கு டினாமினேட்டர்ல வரணும். சரி 850, மீதி உள்ள அந்த நம்பர் நமக்கு மேல வரப்போகுது 225. எகைன் ரெண்டுமே நமக்கு மீட்டரா, யூனிட் பாருங்க, இங்கேயும் நமக்கு சரி இங்கேயுமே நமக்கு மீட்டர்ல தான் இருக்கு. சரி இந்த இடமும் நமக்கு மீட்டர்ல இருக்கு, எகைன் இங்கேயும் நமக்கு மீட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு ஒரே மீட்டரா இருக்கிறனால இங்க மீட்டர் பிரச்சனை, சாரி யூனிட் பிரச்சனை நமக்கு இங்க வராது. சரியா? இப்போ நமக்கு ரெண்டுமே மீட்டர் தான். ஸோ 850 மீட்டர் இன்ட்டு 225 மீட்டர், ஸோ இன்ட்டு 100. ஓகே. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு 0 0 கேன்சல். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈரஞ்சா 10, ஓரஞ்சு 5, மீதி 3, 7 5 35. சரியா? எகைன் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 × 25 நமக்கு 450. ஸோ டிவைடட் பை நமக்கு 17. எகைன் அதே மாதிரி. சரியா? ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, 20, 26. சரியா? 26, 26, எகைன் இங்கேயும் 26, இங்கேயும் 26. சரியா? இந்த மாடல்ல முன்னாடியே பார்த்தோமா, இதே மாதிரி மறுபடி வைக்கிறாங்களா? ஸோ எகைன் அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதோட ஒரே நோக்கம் டைம் வந்து நமக்கு கன்சியூம் பண்றதா. ஸோ அப்போ நமக்கு 450 டிவைடட் பை 17. சரியா? இந்த 450 டிவைடட் பை 17 இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்டே கிடையாது, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. பேசிக்கா பொறுமையா உட்காந்து ஒரு 17 17, சரியா 2 17 நமக்கு 34. ஸோ மீதி நமக்கு எவ்வளோ? ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பொறுமையா கொண்டு போறது விட வேற வழியே கிடையாது. ஸோ பொறுமையா உட்காந்து கால்குலேட் பண்ணி பாருங்க, ஆன்சர் நமக்கு 26.47. சரியா? அதுல இன்னொரு பிரச்சனை பாருங்க, இங்கே எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட நமக்கு என்ன இருக்கு? 4 4, இங்கேயும் 4 4. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கடைசி புள்ளி வரைக்கும் கேன்சல் பண்ணியே தான் ஆகும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், அடுத்து ஹாஸ்டல் சூப்பர்டெண்டன்ட் 2017 TNPSC கேட்ட கொஸ்டின். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 7.2 kg இஸ் 18 grams? எகைன் அந்த ஆஃப்க்கு அப்புறம், சரியா ஆஃப்க்கு அப்புறம் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் நமக்கு டோட்டல் இருக்க போது 1. இன்னொன்னு நமக்கு என்ன பிரச்சனை, இங்க கிலோகிராம்ல இருக்கு, இங்க கிராம்ல இருக்கு. சரியா? சோ ஒண்ணா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு? 7.2 kg. இப்ப 7.2 kg, 7.2 kgக்கு நமக்கு 18 கிராம்னா இன்ட்டு 100க்கு எவ்வளவு? சரியா? ஓகே. இப்போ நமக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் என்னது? 1 கிலோகிராம்ன்றது நமக்கு என்னது? 1000 கிராம்ஸ். சரியா? 1 கிலோகிராம்ங்கிறது நமக்கு 1000 கிராம்ஸ்னா 7.2 கிலோகிராம்ன்றது 2 கிலோகிராம்ன்றது நம்ம ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 7200 கிராம். சரியா? ஸோ இப்போ நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஸோ மேல உள்ள ஃபிராக்ஷன் நம்ம மாடிஃபை பண்ணோம்னா 7200 கிராமுக்கு, சரியா 7200 கிராமுக்கு நமக்கு 18 கிராம்னா இன்ட்டு நமக்கு 100க்கு எவ்வளவு? சரியா? ஓகே. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 0க்கு 2 0, ஒரு 18 18,
4 18 72. ஸோ 1/4. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு 0.25%. சரியா, 0.25% ஆப்ஷன் சி. இதுல சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், 1/4 வந்திருக்கு, அப்ப 25% தானே அப்படின்னு. ஏன் 1/4 வரும்போது நம்ம 25% ஆன்சர் எடுக்கிறோம்னா இன்டைரக்டா இந்த இடத்துல 100 இருக்குன்றது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். 1/4 into 100 இருந்தாதான் நம்ம 1/4 பார்த்தோம்னா டைரக்டா 25% போடணும். இங்க நமக்கு 100 கேன்சல் பண்ணிட்டோம். சரியா, இங்க நம்ம 100 கேன்சல் பண்ணிட்டோம். 100 இல்லாம 1/4 இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணி 0.25 போடணும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 1/4 நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இங்க 1/4 பார்த்த உடனே மைண்ட் இந்த 25க்கு போகும். இந்த 25 ஆன்சர் கிடையாது. 1/4 ஈக்குவல் டு 25% நம்ம எப்போ போடுறோம்னா இந்த 1/4க்கு பக்கத்துல இன்ட்டு 100ன்னு ஒரு விஷயம் இருக்கும் போதுதான் நம்ம 1/4 டைரக்டா 25% போடும். சரியா, இந்த இடத்துல நம்ம 100 0 போட்டு 100 கேன்சல் பண்றோம். இப்ப 100ங்கிற கான்செப்ட் இங்க இல்ல. அப்போ 1/4 நமக்கு 0.25. சரியா, நெக்ஸ்ட். ஓகே, சோ இந்த क्वेश्चन நமக்கு ஒரே மாதிரி கட் காப்பி பேஸ்ட் क्वेश्चन நமக்கு 2 டைம் வந்திருக்கு. எங்க ப்ராஜெக்ட் ஆபீசர் 2019ல அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆபீசர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் 2018ல. சோ இந்த क्वेश्चन வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த क्वेश्चन வந்திருக்கு. சரியா, ஓகே, என்ன சொல்லிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் இஸ் 15 பைசா ஆஃப் 2 rupees 70 பைசா. சரியா, சோ 2 ரூபாய் 70 பைசால 15 பைசாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கேக்குறாங்க. சரியா, சோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரலா இது எப்படி எழுதலாம், 2 ரூபாய். சரியா, சோ 2 rupees 70 பைசா. சரியா, இதுல நமக்கு 15 பைசா, இதுக்கு 100% எவ்வளவுன்னு கேக்குறாங்க, பர்சன்டேஜ்ல எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா, இப்போ நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒண்ணு இருந்தா எல்லாமே பைசால இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே ருப்பியில இருக்கணும். இங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிற போறோம், 1 ரூபான்றது. சரியா, 1 ருப்பின்றது நமக்கு 100 பைசா, அவ்வளவுதான். சரியா, அப்ப 2 rupees 70 பைசான் இருக்கு. அப்ப 2 ருப்பின்றது நமக்கு 200 பைசா. அப்ப 2 rupees 70 பைசான்றது நமக்கு 200 + 70 270 பைசா, அவ்வளவுதான். சரி, 270 பைசா. 2 rupees 70 பைசான்றது 270 பைசா. இப்ப நம்ம இந்த ஃபிராக்ஷன் நம்ம மறுபடியும் நம்ம மாடிஃபை பண்ண போறோம். சோ மாடிஃபை பண்ணும்போது 270 பைசாக்கு 15 பைசானா இன்ட்டு 100க்கு எவ்வளவு. சரியா, சோ இப்ப கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல், 3 15 3 27. சரியா, எகைன் நமக்கு 50/, சரி 50/9. இதை இன்னும் கேன்சல் பண்ணோம்னா 50 45, 50 45 ரிமைண்டர் 5 இருக்குமா, அந்த 5 ரிமைண்டர் டிவைடட் பை இந்த 9. சரியா, 50 45 இந்த 5ங்கிறது நமக்கு என்னது, ரிமைண்டர். 5 டிவைடட் பை கீழே உள்ள 9 நம்ம இங்க அப்படியே போட போறோம். 5/9%. ஆப்ஷன் இங்க ஏ, அங்கே ஆப்ஷன் சி. சரியா, சோ கட் காப்பி பேஸ்ட் ஆன क्वेश्चन. நெக்ஸ்ட். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन நமக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் 2021ல கேட்ட क्वेश्चन. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் a day is 3 hours. சரியா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் a day is 3 hours. அகைன் ஆஃப்ன்ற வார்த்தை. சரி, ஆஃப்ன்ற வார்த்தைக்கு அடுத்து என்ன இருக்கு, நமக்கு டேன்ற வார்த்தை இருக்கு. சரி, ஆஃப்ன்ற வார்த்தைக்கு அப்புறம் நமக்கு டேன்ற வார்த்தை இருக்கு. அப்ப இது நமக்கு ஃபிராக்ஷன்ல எப்படி எழுத போறோம், 3 hours divided by 1 day into 100, அவ்வளவுதான். சரியா, சோ இது நமக்கு கேன்சல் பண்ண நமக்கு ஆன்சர். இப்போ என்ன பிரச்சனை, யூனிட்ல இல்ல, வேற வேற யூனிட்ல இருக்கு. என்னென்ன யூனிட்ல இருக்கு, மேல உள்ளது நமக்கு, சரியா மேல உள்ளது நமக்கு ஹவர்ஸ்ல இருக்கு. சரி, மேல உள்ளது நமக்கு ஹவர்ஸ்ல இருக்கு, கீழே உள்ளது நமக்கு எதுல இருக்கு, டேல இருக்கு. சோ ரெண்டையுமே நம்ம மாத்தணும்னா, சோ ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேக்கு, சரியா 1 டேக்கு, சரி 1 day equal to நமக்கு 24 hours. சரியா, அப்ப நமக்கு இந்த 3 hours divided by 1 dayன்றது நமக்கு என்னவா மாறிடுதுன்னா 3 hours divided by 24 hours னு மாறிடுது into 100. சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்து கேன்சல் பண்றோம் அப்படின்னா 4 3 3 8 3 24. அப்ப நமக்கு என்ன இருக்கு, 1/8 இருக்கு. சரியா, 1/8 இருக்கு, இங்க into 100 இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், 12 1/2% போட்டுறலாம், அவ்வளவுதான் ஆன்சர். சரியா, பிகாஸ் இந்த இடத்துல பாருங்க 1/8. சரியா, சோ 1/8 is 12 1/2%. சோ இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து பர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மனப்பாடம் பண்ண கொடுத்திருந்த ஒரு கண்டென்ட் தான். சரியா, சோ 1/8 இருக்கு, இங்க 100% இருக்கு. சரியா, இங்க 100% இருக்கு, அதனால 1/8 னா டைரக்டா நம்ம 12 1/2% போடுறோம், ஆப்ஷன் ஏ.
clear? Okay, next. The time duration of 1 hour 45 minutes is what percentage of a day? Again, half அப்புறம் யார் இருக்கா? Day. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிராக்ஷன் எழுதணும்னா 1 டேக்கு சரியா 1 டேக்கு 1 hour 45 minutes இன்ட்டு 100. இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. மேல ஹவர்ல இருக்கு. சரியா, என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றேன். விதவிதமான பிரச்சனை இருக்கு. என்னது? இங்க டேல இருக்கு, இங்க ஹவர்ல இருக்கு, இங்க மினிட்ஸ்ல இருக்கு. மூணு விதமா இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து என்ன பண்றது அப்படின்னா, எந்த வேல்யூ சின்ன வேல்யூவோ அதுக்கு எல்லாத்தையும் மாத்திருக்கு. ரூல் புரியுதா? எந்த வேல்யூ சின்ன வேல்யூவோ எல்லாத்தையும் அதுக்கு மாத்திருங்க. சரியா? ஓகே, இப்ப இங்க சின்ன வேல்யூ எது? இந்த மினிட் தான். சரி, இந்த மினிட் தான் இங்க சின்ன வேல்யூ. அப்ப இந்த மினிட்க்கு மாத்திரும். சரி, எல்லாத்தையுமே நம்ம மினிட்க்கு மாத்திரலாம். ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் 1 ஹவர்னா சரியா 1 ஹவர்னா நமக்கு 60 மினிட். சரியா, 1 ஹவர்னா நமக்கு 60 மினிட். அப்ப 1 டேன்றது சரியா 1 டேன்றது நமக்கு 24 ஹவர்ஸா? சரி, அப்ப நமக்கு இந்த 1 டேல எத்தனை மினிட் இருக்க போகுது? 24 இன்ட்டு 60 மினிட் இருக்க போதா? ஸோ ரொம்ப பொறுமையா அதை யோசிச்சு பாருங்க. சரியா, 1 ஹவருக்கு 60 மினிட். சரியா, 1 ஹவருக்கு 60 மினிட். அப்ப 24 ஹவர்க்குனா 24 இன்ட்டு 60 மினிட்டா? அப்ப என்ன அர்த்தம்? 1 டேனா நமக்கு 24 இன்ட்டு 60 மினிட். அந்த 24 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ண வேணா அப்படியே இருக்கு. சரியா, இப்ப நம்ம இதை மாத்திரலாம். சரியா, ஓகே, இப்ப நமக்கு எகைன் 1 ஹவர்னா சரி இந்த 1 ஹவர்னா நமக்கு 60 மினிட். அப்போ 1 hour 45 மினிட்ஸ்னா 1 hour 45 மினிட்ஸ்னா 60 plus 45 நமக்கு 105 மினிட்ஸ் டிவைடட் பை 1 டே. 1 டேனா நமக்கு 24 இன்ட்டு 60 மினிட்ஸ், அவ்வளவுதான், இன்ட்டு 100. சிம்பிள். இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல். ஸோ இதுல பாதி 3, இதுல பாதி 5, எகைன் ஒரு 3 3 9, மீதி 1 5 15. சரியா, ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 35 இன்ட்டு 5 5 25க்கு 5, மீதி 2 3 5 2 17. ஸோ 175 டிவைடட் பை 24. எகைன் நமக்கு கால்குலேட்டிவ். 175 டிவைடட் பை 24. எகைன் பொறுமையா கால்குலேட் பண்ணுங்க. ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் பி 7.291%. சரியா, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வேற வழியே இல்லை. உங்களோட கால்குலேட்டிவ் ஸ்கில் தான் இங்க ஹெல்ப் பண்ணும். நோ எனி ட்ரிக்ஸ், எந்த ட்ரிக்ஸுமே கிடையாது. சரியா, உங்களோட கால்குலேஷன் ஸ்கில் தான் வந்து இங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அட்லீஸ்ட் இங்க வந்து நமக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இங்க 8 இருக்கு, இங்க 8 இருக்கு. சரி, அதை வச்சு இந்த 2 ஆப்ஷனையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு எலிமினேட் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு கால்குலேட் பண்றதுலாம் நமக்கு இருக்கு. சரியா, ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் 2022லயும் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் 2020லயும் கேட்ட கொஸ்டின். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ டே இஸ் 10 hours? Again, what percentage of a day is 10 hours? ஒரே கொஸ்டின், கட் காப்பி பேஸ்ட். Again ஆன்சர் பாருங்க, 41.66, இங்க 41.67, ரெண்டுமே ஒண்ணுதான், பிரச்சனை இல்லை. சரியா, ஓகே. Again, ஸோ நமக்கு ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கு? டே இருக்கு. சரியா, அப்ப 1 டே சரியா 1 டேக்கு 10 ஹவர்ஸ்னா இன்ட்டு 100க்கு. சரியா, மேல ஹவர்ஸ்ல இருக்கா? அப்ப கீழே ஹவர்ஸ்ல மாத்தணுமா? நமக்கு இது என்னவா மாறிடும்? 10 hour divided by 24 hour into 100. சரியா, ஓகே, இதை சிம்பிளா கேன்சல் பண்ணோம்னா இதுல பாதி 5, இதுல பாதி 12. சரியா, நமக்கு 500 divided by 12. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4 12 48, மீதி 2 1 12 12. சரியா, மீதி 8, புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்தோம்னா நமக்கு 5 12 6 12 72. சரியா, 41.6. சரியா, 41.6. இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிடலாம். 41.6. சரி, ஸோ இங்கே நம்ம நிப்பாட்டணும்னா இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கு? 41.6ல இருக்கு. கிளியரா? ஓகே, ஸோ நமக்கு சேம் ஒரே கொஸ்டின் அடுத்தடுத்த வருஷம், அதாவது 2020ல ஒன்றும் எகைன் நமக்கு 2022லயும் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சியோட வெட்டினரி டிபார்ட்மெண்ட் 2022ல கேட்ட கொஸ்டின். ஓகே, வாட் பர்சன்டேஜ் இஸ் 2 minutes in an hour? சரி, 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம்ன்றது சரியா, 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம்ன்றது என்ன பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு 1 மணி நேரம் 1 hour, அந்த 1 hourக்கு 2 minutes இன்ட்டு 100. சரியா, எகைன் இது நமக்கு என்ன வருது? ரெண்டுமே நம்ம மினிட்டா மாத்திடுமா? ஏன்னா என்ன சொன்னா
எந்த வேல்யூ சின்ன வேல்யூவோ அந்த வேல்யூக்கு நம்ம மாற்றணும். இங்கே சின்ன வேல்யூ எது மினிட் தான். அப்போ 1 ஹவர்னா நமக்கு 60 மினிட். சரியா? இந்த 60 நிமிஷத்துக்கு நமக்கு 2 மினிட்ஸ்னா இன்ட்டு 100. சரியா? ஓகே, இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/2 நமக்கு 32 60. 1/30 நமக்கு 1/3%. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. எகைன் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி என்னன்னா 1/3னா 33 1/3%. இது நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 1/30னா 3 1/3%. அவ்வளோதான். சரியா? இந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கால்குலேட் பண்ணாமல் டக்குன்னு ஆன்சர் போட்டு. சரியா? ஓகே. ஸோ இதோட நமக்கு இந்த டிஎன்பிஎஸ் நான் சொன்ன அந்த டிஎன்பிஎஸ்சியோட அந்த ஃபேவரட் டாபிக், அந்த கிலோகிராம் வச்சு வர்றது, மினிட்ஸு, ஹவர்ஸு, டேஸு, மீட்டர், கிலோமீட்டர், இந்த மாதிரியான வெரைட்டி முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ அப்போ நம்ம அந்த 10 வருஷத்துல டிஎன்பிஎஸ்சி கேட்ட இந்த வெரைட்டி ஃபுல்லாமே பார்த்துட்டோம்ல. இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்ன, 10 வருஷத்துல இவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா இந்த லெவலில் தான் கேட்க முடியும். அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வரும்போது ஒரு பயம் இருக்காது. இந்த கொஸ்டின் மேலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த லெவலில் தான் கேட்குறாங்கன்றது ஒரு நமக்கு லிமிட் வந்து தெரிஞ்சிச்சு. சரியா? ஓகே. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எகைன் வந்து ஒரு பர்சன்டேஜில் இருக்கிற இன்னொரு அதிகமாக கேட்ட வெரைட்டி. சரியா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். சரியா? எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுங்கிற அந்த வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.